ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1992ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு நிறைய ப்ராடக்ட்ஸை தயாரித்து வழங்கிட்டு இருக்கு. இவர்கள் தயாரிக்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பூச்சிக்கொல்லி தயாரிக்கிற நிறுவனங்கள் இந்தியாவில் நிறைய இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இது ஒரு முக்கியமான முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் தயாரிக்கக்கூடிய ஸ்பெஷலான கெமிக்கல் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரித்ராய்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் சைபர்மெத்ரின், டெல்டாமெத்ரின், லாம்டா சைஹலோத்ரின் அப்படின்ற மருந்துகளை இவர்கள் தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து தயாரிக்கிறதுல நிறைய உட்பிரிவுகள் வச்சுருக்காங்க. இன்செக்டிசைட், ஃபங்கிசைட், ஹெர்பிசைட் மற்றும் பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய உட்பிரிவுகளை கொண்ட ப்ராடக்ட்ஸை தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய டொமஸ்டிக் சேல்ஸ், அதாவது இந்தியா முழுக்க நிறைய கிளைகளை வச்சு எல்லா இடத்துலையுமே இவர்களுடைய ப்ராடக்ட்ஸை வித்துட்ருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் டெக்னிக்கலி இம்ப்ரூவ்டு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் இவர்களுக்கு உண்டான ஓன் பிராண்ட் நேம் வந்து ரொம்ப மிக ஃபெமிலியரானது. அந்த பிராண்ட் நேமை ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு இந்த ஐபிஓ அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவர்கள் தயாரிக்கக்கூடிய மருந்துகளில் ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்றத தயாரிக்கிறதுல இவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அதே மாதிரி இவர்கள் மேனுஃபேக்சரிங் மற்றும் செல்லிங், இந்த இன்செக்ட் துறையில் மருந்துகளை தயாரிக்கிறதுலையும் விற்கிறதுலையும் இவர்கள் வந்து ஒரு முன்னணி நிறுவனம். இந்த கம்பெனியினுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய நெட்வொர்க், அதாவது மேனுஃபேக்சரிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் செல்லிங் நெட்வொர்க் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இவர்கள் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8600 டீலர் வச்சுருக்காங்க. 16 ஸ்டேட்டில் வந்து இவர்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து டீலர்ஸ் வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூனியன் டெரிட்டரியிலையும் டீலர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இவர்கள் வெளிநாடுகளுக்கும் இவர்களுடைய தயாரிப்பு பொருட்களை அமைச்சு வைக்கிறாங்க. சுமார் 60 நாடுகளுக்கு மேலே இவர்களினுடைய பொருட்களை தயாரித்து பார்ட்னர்கள் மூலியமாக வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 மேனுஃபேக்சரிங் யூனிட் வாபி, குஜராத் இடத்துல இருக்குது. இந்த ஒரு டோட்டல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியினுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 14,000 MTPA. அது இல்லாமல் இவர்கள் இந்த பொருட்கள் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D ரிசர்ச்லேயும் இவர்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ரெகக்னைஸ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அது இல்லாமல் இவர்களுடைய புது R&D யூனிட் 1 சரிகாம் அப்படின்ற இடத்துல டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆப்ரேஷனில் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ப்ராடக்ட் மட்டும் தயாரிக்காமல் பெஸ்டிசைட் துறையில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை கைவசம் வச்சுருக்காங்க. இன்டர்மீடியேட்ஸ், ஃபார்முலேஷன் மற்றும் டெக்னிக்கல்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்டோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 3ஆக பிரித்து நிறைய ப்ராடக்டை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. அது இல்லாமல் இவர்கள் டொமஸ்டிக்கில் செல்லிங் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ரிசர்ச்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் லெவல்லையும் மற்றும் டொமஸ்டிக் லெவல்லையும் இவர்களுடைய ப்ராடக்டை எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறதால இவர்களுடைய நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கம்பெனி ஆரம்பித்து சுமார் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டில் இருந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால் கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப பழைய நிறுவனம் இது. அதே மாதிரி இந்த கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய ப்ரொமோட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமும் பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் குவாலிஃபைட் டீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதாசிவ் ஷெட்டி மற்றும் ரகுராம் ஷெட்டி ஆகியவர்கள் இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ். இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்கள் பிஸ்னஸினுடைய மூலதனத்தை பெருக்கிறதுக்கு மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த ஐபிஓவை மெயினாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல், கார்பரேட் பர்பஸ். அடுத்தது இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான செலவினங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓ பற்றினுடைய விவரங்களை பார்க்கலாம். பிப்ரவரி 23ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் இருக்கும். இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ டைப்.
ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஐபிஓவினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 626 ரூபாயிலிருந்து 627 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்க முடியாது, லாட்டாக தான் வாங்க முடியும். ஒரு லாட்டுக்கு 23 ஷேர் லிஸ்ட் ஆகும் பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி ஆகிய சந்தையில் லிஸ்ட் ஆகும். இந்த ஐபிஓவினுடைய டோட்டல் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 625 கோடி ரூபாய் திரட்டுறாங்க இதன் மூலியமாக. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புதுசாக அவர்கள் வழங்கக்கூடிய ஐபிஓவினுடைய மதிப்பு வந்து 60 கோடி ரூபாய். மீதி இருக்கக்கூடிய பணம் அனைத்தும் கையில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறதன் மூலியமாக ஆஃபர் ஃபார் சேல் முறையில் சுமார் 90,15,000 ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. முக்கியமான தேதிகள்: ஐபிஓ ரிலீஸ் ஆகிற தேதி பிப்ரவரி 23, கடைசி தேதி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 25ஆம் தேதி. அலாட் பண்ணக்கூடிய தேதி மார்ச் 2. அலாட்மெண்ட் கிடைக்காதவர்களுக்கு பணம் மார்ச் 3ஆம் தேதி திரும்ப கிடைக்கும். ஷேர் அலாட் ஆனவர்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். லிஸ்ட் ஆகிற தேதி மார்ச் 5ஆம் தேதி. இந்த ஐபிஓவை லாட் சைஸில் தான் வாங்க முடியும். மினிமம் ஒருத்தர் ஒரு லாட் அப்ளை பண்ணால் 23 ஷேர் கிடைக்கும். 14,421 ரூபாய் தேவைப்படும். அதிகபட்சம் ரீட்டைல் இன்வெஸ்டர் 13 லாட் அப்ளை பண்ணலாம். 299 ஷேர் 1,87,473 ரூபாய் தேவைப்படும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இந்த ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி கைவசம் 98% பங்குகள் வச்சுருக்காங்க. இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆஃபர் ஃபார் சேல் முறையில் கொஞ்சம் பங்குகளை தர்றதால ஐபிஓக்கு அப்புறம் கம்பெனியினுடைய ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 74% குறைவடையும். இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, 4 ஆண்டுகளுக்கு இருக்குது. மார்ச் 2018 இதில் இருக்கக்கூடிய தொகைகளெல்லாம் மில்லியன்ஸில் இருக்குது. ஒரு 4,500, 5,600, 6,000, 7,000 பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பு ஆண்டுக்கு ஆண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இவர்களுடைய வருமானம் ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா 18வது வருடம் ஒரு 7,000 மில்லியன் அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 10,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சரிவு 19ஆம் ஆண்டுலேருந்து 20ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய சரிவு இருக்குது. அதற்கப்புறம் இப்போது 20ஆம் செப்டம்பர் மாதம் முடிவடைஞ்ச இந்த அரையாண்டோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6,192 கோடி ரூபாய் அளவுக்கு இப்போதைக்கு ரெவென்யூ இருக்குது. அதே மாதிரி இவர்களுடைய ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போயும் பார்த்தீங்கன்னா அரையாண்டில் ஒரு 663 மில்லியனாக இருக்குது. அப்போது சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது. ஆனால் வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் 2020ஆம் ஆண்டில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. இப்போது 21ஆம் ஆண்டு அரையாண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய ஏர்ன் பெர் ஷேர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2020ஆம் ஆண்டு 25 ரூபாய் இருந்தது. 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 19 ரூபாய், அதுக்கப்புறம் 12 ரூபாய். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பெர் ஷேர் மதிப்பும் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது இந்த ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத கடைசியான கேள்வி. புரோக்கரேஜ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஐபிஓவினுடைய ப்ரைஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது 22 டைம்ஸ் ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ ஃபார்வர்டு ஏர்னிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ அப்படிங்கிறது எல்லா புரோக்கரேஜினுடைய கருத்து. ஆனால் இந்த மாதத்தில் நல்ல ஐபிஓவெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதால லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கம்பெனியை வந்து ஸ்ட்ராங் டேட்டா பேஸ் மற்றும் நெட்வொர்க் வச்சுருக்கு. பட் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுத்துருங்க. இந்த ஐபிஓவினுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் நாள் மற்றும் 2வது நாள் எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படிங்கிறத டெய்லி மார்க்கெட் அப்டேட்டுன்ற வீடியோவில் போடுவேன். அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் 3ஆம் தேதி டிமாண்ட் நிறைய இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி? ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணணும்னா கட்டாயம் டிமேட் கணக்கு வேணும். டிமேட் கணக்கு உங்ககிட்ட இருந்தால் 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று, உங்களுடைய புரோக்கர் எந்த புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவர்களுடைய இன்டர்நெட் லாகின்ல போனீங்கன்னா ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் இருக்கும், அதில் அப்ளை பண்ணலாம். மற்றொன்று, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இ சர்வீசஸ் அப்படின்ற லிங்க்கில் போனீங்கன்னா ஏஎஸ்பிஏன்ற ஃபெசிலிட்டி இருக்கும், அதில் போய் கூட உங்கள் டிமேட் கணக்கினுடைய விவரத்தெல்லாம் கொடுத்து நீங்கள் ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணலாம்.
டிமேட் கணக்கு எங்கிட்ட இல்லை, எப்படி துவங்கி நான் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிமேட் கணக்கு துவங்குறதுக்கு உண்டான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ஸ்டாக்ஸ், ஜெரோதா, ஏஞ்சல் ப்ளூ, ஏஞ்சல் புரோக்கிங், ஆலிஸ் ப்ளூ இந்த மாதிரி கம்பெனிஸு க்ரோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஐபிஓடைய அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் போடுவேன், அதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸினுடைய லிங்க் இங்கே இருக்குது, க்ரோவ் லிங்க் இருக்குது, ஜெரோதாவோட லிங்க் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு டெய்லி மார்க்கெட் அப்டேட் அப்படின்ற ஒரு தலைப்பில் வீடியோ போட்டுட்ருப்பேன், அதில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம் எந்த அளவு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு மற்றும் பங்குச்சந்தையினுடைய நிகழ்வுகளை அதில் ட்ராக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் போட்டிருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் போய் செக் பண்ணலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.